ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எம்ஜிஆர் அப்படின்னா சிவன் பிரம்மா விஷ்ணு, அந்த சக்தி, மூன்று சக்தியை ஒரே சக்தியாக மாற்றியவர் நம்முடைய புரட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா. அவருடைய புகழ் இங்கே பார்த்தீங்கன்னா, அவர் அன்புக்குரியவர், பண்புக்குரியவர், பாசத்துக்குரியவர், ஒரு அதிசயமானவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர். என்னுடைய ட்ரீட்மெண்ட் 7 daysல அவர் வந்து டெல்லியில் இந்திரா நினைவு நாள், அதில் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சிஎம் வந்து 1/2 hour பேசிட்டார். 7 daysல? ஆமாம், 7 days ஆஃப்டர் மை 7 days ட்ரீட்மெண்ட்டில் நல்லா பேசிட்டார். அப்புறம் வந்து எனக்கு கார் ப்ரெசென்ட் பண்ணார். எல்லாரும் அதிசயப்பட்டாங்க அவருடைய ஸ்பீச். அவர் பேசி எல்லாரும் அதர் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அது நாட் ஓன்லி தட், டேமில்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஒரு ஆள் உயர மாலையை அவங்க 6-7 பேராக தூக்கிட்டு வந்து சிஎம்க்கு போடுறாங்க. அந்த மாலையை அவர் தூக்கி அந்த சேரம் எனக்கு போடுறாரு. அவ்வளோ ஒரு சக்தி அவருக்கு வந்துருச்சு. ப்ரமோஷன் வரல அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷமா வராம இருக்கு. அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி டாக்டர் ராஜாமணி ஃபைல் என்னுடைய டேபிள்ல வரணும் அப்படின்னு சொல்றாரு. இது காலையில சொல்றாருங்க. இதெல்லாம் வாங்கி 2 மணிக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறாருங்க, அந்த போஸ்டிங் ஆர்டர் கொடுக்குறாரு. அப்படியே அசந்துட்டேன். அப்படியே இப்படி ஒரு இதான் அப்படி சிஎம்க்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படி சொல்லி என்னை மேலே கூப்பிட்டு அந்த ஆர்டரை கொடுத்து, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வாங்க, 1ஆம் தேதி அங்கே ஜாயின் பண்ணிட்டு உடனே இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து இந்த ஆர்டரை கையில் கொடுத்து அப்படி ஹாப்பியாக நான் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு திருப்பி அங்கே வந்துட்டேன். டிடிஆர் எழுப்பி சொல்கிறாரு சிஎம் டெத்துன்னு சொல்லி. என்னால் நினச்சே பார்க்க முடியல. எங்கே போனாலும் அவர் என்னை கூட்டிகிட்டு போவார். அவரை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. அங்கே கலெக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, எங்கேயும் போக முடியாது, நீங்கள் இங்கே தங்கிடுங்க, நாளைக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு போய் ஆகணும்னு சொல்லி ட்ரிவாண்ட்ரம் எல்லாம் போகிறேன், ஃப்ளைட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அவர் சிஎம் டெத்து ஃபியூனரலுக்கு வர முடியல. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல ஒரு முக்கியமான நபர் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா வர்ம கலையில டைரக்டராகவும் ப்ரொஃபஸராகவும் முக்கியமா எக்ஸ்பீரியன்ஸ்ட் வர்மா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இவரை பத்தி சொன்னா 1 day ஃபுல்லா பத்தாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ரிசர்ச்சா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், இந்த மனுஷனை 1 time பார்த்தா போதும்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சு, அது மட்டும் இல்லாம தெய்வமா வணங்கிட்டு இருக்க நம்ம எம்ஜிஆர் அவர்களோட கடைசி காலத்துல இவர் கூட இருந்திருக்காரு. அவருக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்த ஒரு லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ஸோ உங்களை பார்க்குற விஷயங்கள் நிறைய கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படின்றது பல பேர்த்தோட கனவு. ஆனால் நீங்க அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது, அதை பத்தி சார்? இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். ஏன்னா அவர் இன்னைக்கு காலம் சென்று 40 வருஷத்துக்கு ஆகுது. ஆமாம். இன்றைக்கும் அவர் புகழ் இந்த உலகம் உள்ளளவும் உயிர் உள்ளளவும் அவருடைய புகழ் என்று நிலைத்திருக்கும். மிகப்பெரிய அதிசயமானவர் என்று சொல்லலாம். எம்ஜிஆர் அப்படின்னா சிவன் பிரம்மா விஷ்ணு, படைத்தல் காத்தல் அழித்தல். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து, அதாவது எடகலை பிங்கலை சுழிமனு சொல்லுவோம் நாங்கள். எடகலை இடது மூக்கு, வலது மூக்கு, டிப் ஆஃப் த நோஸ். அந்த மாதிரி 3 நாடிகள், வாத பித்த கபா. அந்த சக்தி, 3 சக்தியை ஒரே சக்தியாக மாற்றியவர் நம்முடைய புரட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா. அவருடைய புகழ் இங்கே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய அவர் அன்புக்குரியவர், பண்புக்குரியவர், பாசத்துக்குரியவர், ஒரு அதிசயமானவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக சார். அவர் 8வது வள்ளல், கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. கொடுத்து கொடுத்து சிவந்த கரம். இந்த கையில் கொடுத்தா அந்த கைக்கு தெரியாது, அப்படி கொடுப்பார். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் வந்து அவரை பார்க்கறதுக்கு பல ஆண்டுகள், நான் வெனவாஸ் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்க டைமில் ஃபஸ்ட்டு நான் சித்தா மருத்துவக் கல்லூரியில் மர்ம சிகிச்சை நிபுணர் அன்று உதவி பேராசிரியராக இருந்தேன். அங்கே இருந்து அவருக்காக வேண்டி ஸ்பெஷலாக என்னை இன்வைட் பண்ணாங்க சென்னைக்கு. ஓகே. அது ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. நான் சிஎம் பார்க்குறதுக்கு பல ஆண்டுகள் தவம் இருந்தேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்களை வந்து அப்படியே அவருடைய சிலம்பு சண்டை இதெல்லாம் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போய் பார்த்து
அதை வந்து ஆச்சரியப்படுவேன். அடடா, இவரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி. அந்த மாதிரி பல காலங்கள் அவரோட ட்ரை பண்ணி பார்த்து ஒரு 100 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே. அங்கே வெனேவாஸ் பாளையங்கோட்டை அப்போ வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்குவார். அப்போ அந்த டைமில் எல்லாம் நான் பார்ப்பேங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஓலைச்சுவடிகள், அவரை இந்த மாதிரி வர்மா மேனஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் அப்போவே எல்லாம் எடுத்து இந்த ஓலைச்சுவடியிலேருந்து இப்படி எடுத்து என்ன பண்ணேன், இந்த ஓலைச்சுவடியிலேருந்து இந்த 10,000 ஓலைச்சுவடி வச்சுருக்கேன். ஓகே. 10,000 ஓலைச்சுவடிகள். இந்த ஓலைச்சுவடிகளை அவர்கிட்ட எப்படியாவது அதை காமிச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு அவரை பார்த்தா ஆச்சரியப்படுவார் என்னுடைய ஒர்க்கை, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிப்பேன். ஆனால் எந்த சான்ஸும் கிடைக்கல. அப்புறம் வந்து வெக்ஸ் ஆகி அப்படியே வந்துட்டேன். அந்த மாதிரி பல ஆண்டுகள் அப்படி போயிடுச்சு. அவர் பொங்கல் டைமில் அவருக்கு ராமவர்மா தோட்டத்துக்கு வருவேன். ஆமாம், சம் பொலிட்டீஷியன்ஸ் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. வந்து கடைசியில் பார்க்கவே முடியாது, அப்படியே இருந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் மேரேஜ் ஆன நியூ மேரேஜ் டைமில் 1970 ஆமாம், அப்போ வந்து நான் அந்த காலேஜில் இருக்க டைமில் அப்போது அவருடைய படம் வந்து சண்டே, அப்போ சண்டே அவருடைய பிக்சர் பார்க்கணுன்னு சொல்லி நான் போயிருந்தேன். அப்போ அந்த சென்ட்ரல் டாக்கீஸ் திருநெல்வேலி ஜங்ஷன் அதில் பார்த்துட்ருக்க டைமில் பார்த்திங்கன்னா எல்லாரும் இந்த இன்டர்வல் டைமில் வந்து தமிழக அரசு அந்த சிஎம் பற்றி ஒரு இது போடுவாங்க, ஒரு அவருடைய ஹெல்த்தை பற்றி அதை போட்டிருந்தாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் பார்த்துட்டு ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு அவருக்கு இந்த எச்சில் வந்து வாய் வழியாக வருது. அப்போ புரூக்ளின் ஹாஸ்பிட்டல் எங்கள் அமெரிக்காவில், அப்போ அவர் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. எடுத்துகிட்டு அவங்க கர்ச்சிப்பால் அதை துடைக்கிறாங்க ஜானகி அம்மா. இதை பார்த்த உடனே எனக்கு வந்து என் தெய்வமே, இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இதெல்லாம் நான் சரி பண்ணுவேன், என்னால் சரி பண்ண முடியுமா, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் அவங்க என்ன செய்ய முடியும், இது நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரோக் பேஷண்ட் அங்கே க்யூர் பண்ணுறேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டால் நான் எந்திரிச்சு போகலை. பின் ட்ராப் சைலண்ட். அப்புறம் வந்து அப்புறம் என்னுடைய அந்த படத்தை பார்க்குறதுக்குள்ள ஒரு இது எனக்கு இல்லை. அவருடைய அந்த சலைவா, இந்த எச்சில் வந்து அந்த ஜானகியமாக துடைக்கக்கூடிய காட்சி தான் எனக்கு மனசில் வந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் வீட்டில் போய் ஒரு மாதம் அப்படி 1 மந்த் இருக்கும். நான் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இங்கே சென்னையில் வந்து ராம்பிரசாத் ஹோட்டல், இந்த கான்ஃபரன்ஸ் முடித்து ராம்பிரசாத் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அப்போ வந்து அன்னைக்கு ட்ரெயின் 5:30 நெல்லை எக்ஸ்பிரஸில் டிக்கெட்டும் எடுத்திருந்தேன். இப்போ நான் அங்கே ரூமில் தங்கி இருக்க டைமில் வெளியில் வந்தேன் அங்கே ட்ரெயினுக்கு போகிறதுக்கு. வர டைமில் சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா நம்ம இவர் அரியநாயபுரம் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடெண்ட், அவர் வந்து அடடா டாக்டர் உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுது, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் இப்போ நான் இல்லை அவசரமாக நான் ட்ரெயினுக்கு போகணும் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் தலைவரை சிஎம்மை பார்த்தேன், அவர்கிட்ட உங்களை பற்றி சொன்னேன், எனக்கு இருந்த மூட்டு வலியை அவர் சரி பண்ணிட்டாரு, பல வருஷமாக இருந்ததை, எனக்கு ஒய்ஃபுக்கும் இருந்ததை அந்த வலியும் சரி பண்ணிட்டாரு. அப்படி நான் அப்போது அரியநாயபுரம் சுப்பிரமணியத்துக்கு நான் அப்போது காலேஜில் இருக்க டைமில் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நான் கொஞ்சம் ஒரு 40 days கிட்ட எங்கிட்ட வந்தார். வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் பண்ணிட்டேன், 100% க்யூர் பண்ணிட்டேன். இதை வந்து சிஎம் கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், அவர் நல்லா கைராசிக்காரரு, அவர் உங்களை கண்டிப்பாக க்யூர் பண்ணுவார், இந்த மூட்டு வலியெல்லாம் எனக்கு இப்போ இல்லவே இல்லை, அதை ஒரு அப்படின்னு சொல்லி சிஎம் சொன்னாராம். இப்படி அவரை கூட்டி அப்படின்னு சைகளை சொல்லியிருக்காரு, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த மீண்டை அந்த டைமில் நான் வந்து இப்படி பார்க்குறோம் 2 பேரும், புரியலையா? பார்த்துட்டு அதை நான் சொன்னேன், எனக்கு ஊருக்கு போய் ஆகணும், ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ண முடியாது, இல்லை கேன்சல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி சொல்லிட்டார். சரி கேன்சல் பண்ணியாச்சு. என்னங்க சிஎம்மை பார்க்க முடியுமாங்கண்ணா,
எப்படிங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உண்மையா அப்படின்னு கேட்டேன். உண்மை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி எனக்கு அங்கே டெலிவரி டைம் ஒய்ஃபுக்கு. ஓகே. அப்போது எனக்கு அங்கே போய் இருக்கணும். அந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி பார்த்தேன். கேன்சல் பண்ண வச்சுட்டாரு. ஓகே. அப்புறம் கேன்சல் பண்ண வச்சுட்டு நான் வந்து அடுத்த நாள் காலையில் ஆழ்வார்பேட்டில் சிஎம்முடைய பர்சனல் டாக்டர் 35 இயர்ஸ் டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம் அண்டு டாக்டர் நரேந்திரன், டாக்டர் ஜெகநாதன், டாக்டர் மனோகரன் அண்டு கார்டியாலஜி இவர் டாக்டர் முத்துசாமி அண்ட் தென் கார்டியாலஜி டாக்டர் மகாலிங்கம் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் சேர்மன் அண்ட் தென் டாக்டர் சந்திரமோகன் டிஎம் நெஃப்ராலஜி. இந்த மாதிரி ஒரு 7 டாக்டர் டீம் டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் பிஆர் சுப்பிரமணியம் வீட்டுக்கு வருவாங்க. ஆழ்வார்பேட்டு வந்துட்டு டீமாக போய் சிஎம்ஐ பார்க்க போவாங்க. அந்த டைமில் இவர் அரியநாயபுரம் சுப்பிரமணியம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பண்ணி அப்படியா அவர் நல்லா இதெல்லாம் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி அவர் பிஆர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு. உடனே அப்போ எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், அவர் வந்து நாடியை பார்த்தே சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ அவருக்கு வந்து பிஆர் சுப்பிரமணியம் இந்த கை நாடியை பார்த்துட்டு, சார் உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது சார், L4 L5 S1ல் டிஸ்க் பல்ஜ் இருக்குது, முதுகு வலி இருக்குது, அதுக்கு வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் ஒன்லி சர்ஜரி தான் செய்வாங்க. அப்படியே அசந்துட்டார். எப்படி பார்க்க கை நாடியை பார்த்தே சொல்லிட்டீங்க, இப்படி இதுக்கு என்ன லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு அந்த இடத்த ப்ரெஷர் கொடுத்து நான் கரெக்ட் பண்ண முடியும் வித்தவுட் சர்ஜரி வித்தவுட் ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாக்டர் அதிசயமாக இருக்க இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். தென் டாக்டர் இவர் ஜெகநாதன், அவர் வந்து நியூரோ ஃபிசிஷியன். அவருக்கு வந்து சிவியர் டென்னிஸ் எல்போ இருக்குது. அதை நான் நாடியை பார்த்துட்டு, சார் உங்களுக்கு எல்போவில் டென்னிஸ் எல்போ இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அவர் வந்து அப்படியே கன்வின்ஸ்டு ஹாப்பி ஆகிட்டார். அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, நான் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அதை வர்மா ப்ரெஷர் கொடுத்து நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன் சார்ன்னு சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்த டாக்டர் நரேந்திரன் கை காமிக்கிறாரு. அவருக்கு வந்து கழுத்து வலி, அதை நான் வந்து பல்ஸில் வச்சு உங்களுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நான் க்யூர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஆல்ரைட்டுன்னு சொல்லி அப்போது எல்லாம் ஓகே சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ராமவர்ம தோட்டத்துக்கு. கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஜானகி அம்மாவுக்கு முதல்ல எனக்கு தெரியாது, நான் சிஎம்மை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஆசையில் இருந்தேன். ஆனால் கடைசியில் சிஎம்ஏ பார்க்க முடியல, சிஎம்ஏ பார்க்கல. அப்போ பார்க்காதால எனக்கு ரொம்ப பெரிய அதிசயம் நடக்குது. எனக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குது சிஎம் பார்க்கறதுன்னு சொல்லி சந்தோஷத்தில் போய் கடைசியில் அவரை பார்க்க முடியலை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் முதல்ல ஜானகி அம்மாவுக்கு மூட்டு வலி 18 வருஷமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கள், அதை சரி பண்ணிங்கன்னா அப்புறம்தான் உங்கள்கிட்ட சிஎம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு 3-4 டேஸு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த காலை கொஞ்சம் நல்ல இது பண்ணி நொச்சி இலை, வெங்காயம் தவிடு இதை மூட்டை மாதிரி கட்டிட்டு தோட்டத்திலே இருந்தது நொச்சி இலை, அதெல்லாம் எடுத்து ஆயில் போட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஹாப்பி ஆக்கிட்டேன். அம்மா எப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையோ என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், எனக்கு இப்போ போக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் போகிற டைமில் அவருடைய வளர்ப்பு பையன் அப்புன்னு இருந்தார். அவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு கவரில் ஒரு 10,000 ருபீஸ் கொடுத்து, ஐயோ நான் வேண்டான்னு சொல்லி பார்த்தேன், இல்லை அக்செப்ட் பண்ணலை, வாங்கின்னு சொல்லி அப்புறம் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு 1 வீக் ஆஃப்டர் 1 வீக் திடீர்னு ஒரு டெலகிராஃபிக் மெசேஜ் ஃப்ரம் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன், அங்கேருந்து அவங்க ஐஏஎஸ், அங்கேருந்து எனக்கு ஒரு டெலகிராஃபிக் மெசேஜ் வந்து இந்த மாதிரி சிஎம்முக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி வந்து எனக்கு கவர்மெண்ட் இது வந்தது. நான் அப்போ வந்து உடனே இம்மீடியட்டாக என்னை வந்து டெப்யூட் பண்ணுறாங்க சிஎம்முக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி. அப்புறம் முதல்ல சிஎம்முக்கு பார்க்க முடியலை, அதுவும் செகண்ட் டைம் கூட. ஃபஸ்ட்டு ஜானகி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 15 டேஸ் அவங்களுக்கு கொடுத்து காலை மடக்க வச்சுட்டேன். அப்புறம்தான் சிஎம் எனக்கு வந்து தங்குறதுக்கெல்லாம் கன்னிமரம் ஹோட்டல் அண்டு கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கன்னிமரம் ஹோட்டலில் தான் கொடுத்தாங்க. அங்கே இருந்து
அப்படியே இவருக்கு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கால் மடக்க வச்சுட்டேன். ஆக்சுவலி ஒன் ஜெர்மன் அட்வைஸ் ஒன்லி சர்ஜரிலாம் மடக்க வச்ச உடனே அப்புறம் எனக்கு சிஎம் பார்க்குறதுக்கு மேலே போகிறேன் ஃபஸ்ட். ஓகே. அப்புறம் எனக்கு வந்து அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. எனக்கு சொல்லவே முடியலை. அவரை பார்க்குறதுக்கு ஒரு இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பார்த்த உடனே அவர் வந்து நல்ல அம்மா அவங்க ஜானகி அம்மாவை மூட்டை சரி பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி செய்கையால் சொல்கிறார். ஓகே. புரியலையா? புரியுது. அந்த மாதிரி அவரால் ஸ்பீச் பேச முடியலை. சரியா? அது சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், நான் இதை உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணார். இப்போ எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் பல வருஷமாக அவர் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆமாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவரால் பேச முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்குறப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய படங்களில் அவர் ஆக்ஷன் சீன்ஸில் பார்த்துருப்போம், படங்களில் பார்த்து ரசிச்சிருப்போம். திடீர்னு அப்படி இருந்த மனுஷனை வீட்டில் இப்படி படுத்த படுக்கையாக இருக்கும்போது எப்படி இருக்கும் ஆமாம் உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி வில் பவர் உள்ளவர். ஓகே. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எனக்கு அவருக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிதே அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம் எனக்கு என்னென்னா, நான் போய் என்ன பண்ணேன், அந்த கெஸ்ட் இதில் கன்னிமர ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அங்கேருந்து நேராக வந்து சிஎம் பார்க்குறதுக்கு முன்னாடி சாந்தவன் சர்ச், கிறிஸ்டியன் சாந்தவன் சர்ச்சில் அந்த ஹோலி வாட்டர் மார்னிங் ஒரு 5 o'clock அங்கே வந்துடுவேன். அங்கே வந்து ஃபாதர்லாம் வெயிட் பண்ணி நிற்பாங்க. அவங்க வந்து அந்த ஹோலி வாட்டர் எனக்கு கொடுப்பாங்க. நான் அந்த ஹோலி வாட்டரை கொடுத்து கொண்டு போய் என்ன பண்ணேன், அங்கே அவர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் இருந்தார். நான் அதை கிராஸ் பண்ணி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட் ப்ரேயர் பண்ணி அப்படி ஆரம்பிப்பேன். இப்போ அவர் பார்த்திங்கன்னா அப்போ வந்து போகிற டைமில் ட்ரீட்மெண்ட் போகிற டைமில் டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க கூட, எல்லா டாக்டர்ஸும் வந்தாங்க. இவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. டாக்டர் நிரோ சர்ஜியன், டாக்டர் நரேந்திரன், டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம், டாக்டர் ஜெகநாதன், டாக்டர் சந்திரமோகன், டாக்டர் இவர் கார்டியாலஜி இவர் முத்துசாமி, அண்ட் ஸ்பீச் அண்ட் ஆடியோ டாக்டர் மனோகரன் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்னுடைய வே ஆஃப் டெக்னிக்கை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. அந்த சயின்டிஃபிக்காக அவருக்கு வந்து இந்த கழுத்துலேருந்து அவருக்கு பூ மாதிரி அப்படியே லைட்டாக ஃபெதர் டச் அப்படி தான் கொடுப்பேன். இந்த நீல் டவுன் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு அந்த ஸ்பீச் வந்து வாய்க்குள்ளே அந்த எங்கள் அண்ட தைலம்னு ஒரு தைலம், எக்குனுடைய மஞ்சள் கருவிலேருந்து எடுக்க ஒரு ஆயில், திஸ் வெரி ஹெர்பல் ஆயில், வெரி மிராக்கிள் ஆயில். அதை போட்டு அந்த வாய்க்குள்ளே போட்டு அந்த சலைவா அவருக்கு இப்படி வரும், அந்த வாய் டிவியேஷன் இருந்து உதடு, அதை வந்து அதை ஒரு 21 வர்மா புள்ளிகள் இருக்குது. வி கால் தட் உள் சர்வாங்க வர்மம். வாய்க்குள்ளே 21 வர்மா புள்ளி இருக்குது. அந்த 21 வர்மா புள்ளியும் அந்த அப்பர் லோயர் அவுட்டர் அண்ட் இன்னர் இந்த மெத்தட் ஆஃப் ட்விஸ்டிங் அதை மாதிரி கொடுத்து அந்த உதடெல்லாம் இது பண்ணி இந்த ஃபேஸ் வந்து உதடு இப்படி இந்த அதை ஃபேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த இதை ஃபுல்லாக அந்த சலைவா வந்ததை அந்த ஒரு 1 வீக்கில் மிராக்கிளாக அவருக்கு ஸ்பீச் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. சலைவா வாரதெல்லாம் நின்றுடுச்சு. அதனால் சிஎம் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து காலையில் ஒரு 3.5 hours கொடுப்பேன். ஈவினிங் வந்து அப்போ ஜானகி அம்மாவுக்கும் காலையிலையும் ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஈவினிங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். அவருக்கும் ஒரு 3-3.5 மணி நேரம் வர்மாவுக்கு ப்ரெஷர் நைட்டு கொடுப்பேன். ஒரு இந்த கையெல்லாம் சக்தி கொண்டு வரதுக்கு ஒரு மிராக்கிள் ஸ்ட்ரெச் அண்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நான் நீல் டவுன் தான் பண்ணுவேன். நீல் டவுன் பண்ணி அப்படியே அவரை ஸ்டெப் அப்படியே தூக்கி அப்படி வச்சு அவரை என்னுடைய பாடியோடு சேர்த்து வைப்பேன். அப்போ அதை பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு மேக்னெட்டிக் பவர் அவர்கிட்ட உண்டு. அவர் எப்போவும் கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருப்பார். நாங்கள் எடுக்கிற டைமில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விதத்தில் அதுக்கு அவர் கண்ணுக்கு ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அவர் நான் பார்த்தது. அந்த மாதிரி ஒரு யோகா பண்ணி அவர் வச்சுருக்கார். அவருக்கு உடம்பை ஒரு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு திரை இருக்காது அந்த வயசுலேயும் கூட. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிரிச்சாருன்னா அவர் ஒரு குழந்தை மாதிரி சிரிப்பார். அப்படி ஒரு அதிசயமான இல்லை சார், நானும் கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் வந்து அந்த காலத்துலேயுமே அவர் படங்களில் பார்க்குறப்ப அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் இறந்தாருன்னு நிறைய சர்ச்சைகள் இப்போ வரைக்குமே போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டராக ஒரு பேஷண்ட்டாக அவரை பார்க்குறப்போ நீங்கள் அவர்கிட்ட பார்த்து ரொம்ப வியந்த விஷயம்,
அந்த பர்சனாலிட்டி என்னவா இருக்கு? இல்லை ஆக்சுவலி பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த என்னுடைய ட்ரீட்மெண்ட் 7 டேஸில் ஓகே. அவர் வந்து டெல்லியில் இந்திரா நினைவு நாள் அதில் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சிஎம் வந்து 1/2 hour பேசிட்டார். 7 டேஸ்ல? ஆமாம் 7 days ஆஃப்டர் மை 7 days ட்ரீட்மெண்ட்டில் என்னை வந்து டெல்லி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அந்த பப்ளிக் ஓப்பன் மீட்டிங்கில் இந்திரா நினைவு நாள் அதில் வந்து இவர் சிஎம் வந்து 1/2 hour பேசுகிறார். பேசினோடனே அப்படி நல்லா பேசிட்டார். அப்புறம் வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு கார் ப்ரெசன்ட் பண்ணார் சிஎம் வந்து. அந்த மாதிரி பண்ணி அவர் எல்லாரும் அதிசயப்பட்டாங்க அவருடைய ஸ்பீச். ஆமாம், அவர் பேசி எல்லாரும் அதர் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவர் சிஎம் நல்லா பேசிட்டாருன்னு. அந்த மாதிரி அது நாட் ஓன்லி தேட். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த டேமிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து ஒரு ஆள் உயர மாலை சரவணன் சொல்லி அவர் தான் அந்த டேமின் சேர்மன். அவரை வந்து ஒரு ஆள் உயர மாலையை அவங்க 6-7 பேராக தூக்கிட்டு வந்து சிஎம்க்கு போடுறாங்க. அந்த மாலையை அவர் தூக்கி அந்த சேர்மனுக்கு போடுறாரு. அவ்வளோ ஒரு சக்தி அவருக்கு வந்துடுச்சு. நாட் ஓன்லி தட், அந்த டேமிலில் ஒரு ஸ்லாப் இருந்தது, கிரானைட் ஸ்லாப், அதை அப்படி தூக்கி வச்சுட்டாரு. 25 கிலோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அந்த ட்ரீட்மெண்ட்டில் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு வந்தேன். இது ஒரு பெரிய மேஜிக் தான் சார். ஏன்னா எதுவுமே பண்ண முடியாதவருக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஆமாம்மா. அதே மாதிரி பாருங்கள், ஒரு தடவை நான் வந்து சிஎம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படி வந்து ஒரு 8:30க்கு வரேன். திடீர்னு ஜானகி அம்மா அவருக்கு ஒரு ப்ரமோஷன் வராமல் இருக்குது. நாட் ஓன்லி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் டாக்டர்ஸ் அவர் ஸ்பீச் எல்லாம் வந்த உடனே எங்கள் இந்தியன் மெடிசனில் ஒரு ஃபைல் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது. அந்த ஃபைல் எப்படின்னா இந்தியன் மெடிசன் அந்த சித்தா டாக்டர்ஸுக்கு எப்படி அலோபதியில் பஞ்சாயத்து யூனியன் தாலுகா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களோ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், அதே மாதிரி சித்தா டாக்டர்ஸை போஸ்டிங் போடலான்னு 750 டாக்டர்ஸுக்கு வேலை போட்டு கொடுத்தார். ஆஃப்டர் மை ட்ரீட்மெண்ட் ஹாப்பி அது வந்து அங்கே ஜாயின்ட் டைரக்டர் வந்து அந்த ஃபைலை இது பண்ணி கேட்ட உடனே இம்மீடியட்டாக அவர் போட்டு கொடுத்துட்டார், அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். அந்த மாதிரி எல்லாருக்கும் லக்கு கிடச்சிது. 750 பேருக்கு வேலை போட்டு கொடுத்தாரு, கவர்மெண்ட் ஜாப். நாட் ஓன்லி தட், அப்புறம் ஒரு நாள் ஜானகி அம்மா அவருக்கு வந்து ப்ரமோஷன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷமாக வராமல் இருக்குது. என்னன்னு கேட்டு காலையில் 8:30க்கு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் ஒரு பெல் அடிக்கிறாரு. அடித்து அங்கே இவர் பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர் வந்து அவருடைய டிப்டி செக்ரட்டரி அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி டாக்டர் ராஜாமணி ஃபைல் என்னுடைய டேபிளில் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இது காலையில் சொல்கிறாருங்க. நீங்கள் ஆச்சரியமாக இருந்தேன். எனக்கு வந்து 2 இயர்ஸாக அந்த இது வரல, அந்த ப்ரொமோஷன் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. சிஎம் வந்து இது பண்ண உடனே அவர் உடனே அந்த ஃபைல் வந்து மதுரை யூனிவர்சிட்டி அண்டு டெல்லி இது கன்கரன்ஸு இதெல்லாம் வாங்கி 2 மணிக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறாருங்க, அந்த போஸ்டிங் ஆர்டர் கொடுக்குறாரு. அப்படியே அசந்துட்டேன். அப்படியே இப்படி ஒரு இதான் அப்படி சிஎம்க்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படி சொல்லி என்னை மேலே கூப்பிட்டு அந்த ஆர்டரை கொடுத்து, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வாங்க, 1ஆம் தேதி அங்கே ஜாயின் பண்ணிட்டு உடனே இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து இந்த ஆர்டரை கையில் கொடுத்து அப்படி ஹாப்பியாக நான் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வந்துட்டேன். வந்து திருப்பியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் சிஎம்முக்கு. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டைமில் ஒரு நாள் நல்ல ஹெவி ரெயின், அதில் வந்து மழை வந்து அதிகமாக வந்து ராமவர்மா தோட்டத்துக்கு வந்துடுச்சு தண்ணி. அவருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரக்கூடிய ஸ்டேஜ். அப்புறம் அவரை வந்து போட்டில் கூட்டி அப்படி எல்லாம் சிஎம் எல்லோரும் வந்து ரோடு பக்கம் வந்துட்டோம். வந்து அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நேராக கன்னிமரம் ஹோட்டலில் தங்கியாச்சு. நானும் போயிருந்தேன். கன்னிமரம் ஹோட்டலில் தங்கிட்டோம். திடீர்னு சிஎம் வந்து இதுக்கு போகிறாரு, இது ஃப்ளட் பார்க்குறதுக்கு ஹெலிகாப்டரில் போகிறாரு. அப்போ நான் அன்னைக்கு சொன்னேன், எனக்கு ஐயா நான் வீட்டுக்கு இன்னைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் அங்கே இருந்து சொல்லி ஜானகி அம்மாட்ட திருப்பி வயர்லெஸில் கூப்பிட்டு, டாக்டர் ராஜாமணி ஊருக்கு போன செலவுக்கு காசு கொடுத்தியா அப்படின்னு. ஐயோ நான் மறந்துட்டேன்.
ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு அங்கே கொண்டு போய் செக்யூரிட்டி பணம் கொண்டு தரார். ஓகே இந்த மாதிரி அப்படி ரொம்ப அதிசயமாக பண்ணியிருந்தார். ஓகே. ஸோ எவ்வளோ இயர்ஸ் நீங்க வந்து சாரோட ட்ரீட்மெண்ட்காக கூட அப்போ 3.5 years 3.5 years நாட் ஓன்லி தட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் போயிருந்தோம். ஓகே யூஎஸ்க்கு என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி போகக்கூடிய டைமில் எனக்கு வந்து திடீர்னு யூஎஸ் போகிறேன்னு சொன்னோன்னா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லை, அப்புறம் பாஸ்போர்ட் இல்லை, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். ஓகே அடுத்த நாள் போனோம் யூஎஸ்க்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து டெய்லர் கூப்பிட்டு அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு ஒரு 5 ட்ரெஸ் எனக்கு அது பண்ணி செய்து கொடுத்தாங்க. ஓகே அப்புறம் வந்து பாஸ்போர்ட் வந்து அடுத்த நாளே காலையில் சொல்லியிருந்தாங்க, ஈவினிங் வந்து எனக்கு வீட்டிலே பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய அதிசயம். அப்படி போய் யூஎஸ் போயாச்சு. அங்கே போய் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது நிறைய நடந்தது. அப்புறம் சிஎம் என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டோம். இறங்கி பார்த்திங்கன்னா அந்த அந்த இது என்னுடைய ஷூட்கேஸ் அதில் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. ஆயில் கொண்டு போயிருந்தேன் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்பெஷலாக. அதெல்லாம் அப்படி தூக்கி போட்டாங்க. போட்டதில் அந்த ஆயில் எல்லாம் என்னுடைய ட்ரெஸ்ஸில் கொட்டிடுச்சு. ஆனால் நான் ரொம்ப டல் ஆகிட்டேன். ஆயிலும் இல்லை, ட்ரெஸ்ஸுகளும் இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருந்தேன். அப்போ திடீர்னு அவர் என்ன ரொம்ப கவலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்கிறாரு. ஆமாம், நோட் பண்ணிட்டாரு. பிஆர் சுப்பிரமணியத்திட்ட இல்லை, அவர் வந்ததில் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி ஆயில் எல்லாம் கொட்டி அதென்ன உடனே அப்படி அவர் சொல்கிறார். உடனே கவலை வேண்டாம், எல்லாம் சரி பண்ணுறேன் அப்படி சொல்லி இங்கே வந்து நான் சென்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆயில், அப்புறம் அதுக்கு அந்த பைலட் இவங்கள்ட்ட கொடுத்து ஆயிலும் வந்துடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் அந்த சொப்பனான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டெய்லரிங் அங்கே இருந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ், அதில் போய் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு எல்லாம் ரெடிமேடாக எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு மிராக்கிள், அவருடைய ஒரு அன்பை நான் சொல்கிறேன். நாட் ஓன்லி தட், இப்போ கூட இருக்கவங்களை எல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுத்துவார். அப்புறம் பாருங்கள், ஒரு நாள் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே வெளியில் போய்ட்டு ஹோட்டல் வெஸ்பரியில் தங்கியிருந்தோம். வேர்ல்டுலேயே 2வது ஹோட்டல் அது, நியூயார்க்கில். அந்த வெஸ்பரியில் 2nd ஃப்ளோரில் இருந்தோம். அப்போ எங்களுக்கு டாக்டர் இவர் பெரியசாமி அவர் வந்து சாப்பாடு அங்கே பால்டிமோர்லேருந்து கொண்டு வருவார். 250 கிலோமீட்டர் வந்து சாப்பாடு இதெல்லாம் சிக்கன் எல்லாம் கொண்டு வருவார், விருப்பமான உணவுகள் எல்லாம் எங்களுக்கு. சிஎம்முக்கும் அங்கேருந்து தான் வரோம். சரி, அப்படி இருக்கிற டைமில் சிஎம் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அப்படி சிஎம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் வெளியில் வாக்கிங் போய் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டாங்க. நான் மட்டும் போகலை. நான் வந்து என்ன பண்ணேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி துவைச்சி காய போட்டுட்டு அது என்ன ஒரு ட்ரெஸ்ஸுக்கு $17 அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானே என்னுடைய துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படி இது பண்ணலை. ஒரு நாள் சிஎம் வந்து திடீர்னு டாக்டர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு உள்ளது ஒவ்வொரு ரூமாக நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணி என்னுடைய ரூமை நாக் பண்ணிட்டு இருக்க விதத்தில் நான் சக டாக்டர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, அவங்க தான் வந்திருக்காங்க கூட. என்னுடைய ரூம்மேட்டு போயிருக்காரு, அதனால் அவர் தான் வந்திருக்காருன்னு சொல்லி திடீர்னு டோரை திறந்தா சிஎம், ஐயா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே கையும் சிஎம்ஏ எங்கே வந்துட்டாங்களே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் டோரை திறந்தேன். ஐயா வாங்க வாங்க. என்ன செய்றீங்க, இதெல்லாம் என்ன துணியெல்லாம் காய போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு, ரொம்ப சர்ப்ரைஸாக. அப்போ ஐயா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஒரு கிளாத்துக்கு $17 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆச்சரியப்பட்டார். நீ எனக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏன் வெளியே போக இல்லையா, ஏன் ஐயா இருக்கிறதுனால வெளியே, ஐயா போகிற டைமில் நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன், அதனால் நான் வெளியே போகலை. மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காங்க. அதேமாதிரி பார்க்கு, அங்கே ஒரு பார்க் இருக்குது பக்கத்தில், அதுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்கார்றாரு. உட்காந்து டிவி போடுங்கன்னு சொல்லி டிவி ஆன் பண்ண சொன்னார். ஆன் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் அவருக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆயில் எல்லாம் போடுறேன் காலுக்கு, ஃபீட்டுக்கெல்லாம் ஆயில் போட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே இருந்து ஒரு 1 hour அப்படியே
சிஎம் தூங்கிட்டார். தூங்கி அப்படியே அவரை ரிலாக்ஸாக அப்புறம் எந்திரிச்சு அவரை கூட்டிகிட்டு போய் நடக்க வச்சு அப்படியே ரூமுக்கு போகிறேன். இதெல்லாம் ஃபேக்ட். இது இந்த மாதிரி சில இன்சிடெண்ட் எல்லாம் அங்கே யூஎஸ்ல அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரூக்ளின் டைரக்டர் டாக்டர் பென்சியூர் சைமன், ஃபிசியோதெரப்பி டைரக்டர், அவர் வாஸ் சிவியர் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருந்து. அப்போ அவரை பார்த்த உடனே சொன்னேன், உங்களுக்கு சிவியர் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்படியே சர்ப்ரைஸ், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் ஐ வில் க்யூர் தட் 100%. சிஎம்முடைய பெர்மிட் பண்ணி சிஎம்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவருக்கு ஒரு 1 month ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அந்த ப்ரூக்ளின் அவருக்கு டாக்டர் பென்சியூர் சைமன். அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். 1 மாதத்தில் அவரை நல்லா கரெக்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு 35 beds இங்கே கொடுக்குறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். சிஎம்முக்கு ட்ரீட்மெண்ட் சிஎம் சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் போனால் அவர் கேட்க போகிறாங்க, எனக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார், உங்க முடியாது அப்படின்னு சொல்லி சிஎம் சிம்பிளி ரிஃப்யூஸ். அப்படி இருந்து இங்கே வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்துட்டோம். வந்து அப்படியே இருந்து சிஎம்முக்கு இந்த வர்மா புக்ஸ் எல்லாம் இருந்து ஓலைச்சுவடி எல்லாம் அவருக்கு ரூமில் தான் இருந்து அதை வந்து ஐயா நான் வந்து அப்போ ஊருக்கு போனோம். 23rd கிறிஸ்மஸ், 25th 23rd வந்து கிறிஸ்மஸ் கேக் வாயில் ஊட்டிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வாங்க. நான் ஒரு 5000 பேருக்கு வேண்டுதல் வேண்டியிருந்தேன், அவருக்கு சீக்கிரம் க்யூர் ஆகணும்னு சொல்லி ஊரில் நாகர்கோயிலில், சும்மா நேட்டிவ் நாகர்கோயில். அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு 1ஆம் தேதி நான் உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் இது பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வழியாக கொடுத்துட்டீங்க. இந்த புக்ஸ் எல்லாமே அவருக்கு முதல்ல கொடுத்துட்டேன். டிடிஆர் எழுப்பி சொல்கிறாரு சிஎம் டெத்துன்னு சொல்லி. என்னால் நினச்சே பார்க்க முடியல. அதை வந்து ஃபியூனல் அதுவரை சிஎம் விட்டு எப்போ எங்கே போனாலும் அவர் என்னை கூட்டிகிட்டு போவார். அவரை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. அங்கே போய் ஃப்ளைட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே கலெக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க எங்கேயும் போக முடியாது, நீங்கள் இங்கே தங்கிடுங்க, நாளைக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு போய் ஆகணும்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் போகிறேன். ஃப்ளைட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அவர் சிஎம் டெத்து ஃபியூனரலுக்கு வர முடியலை. அப்புறம் 3rd day தான் நான் வந்தேன். அப்போ ஜானகியம்மா அங்கே கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். நீங்களும் ஊரை பார்த்து போயிட்டீங்க, எங்கள் ஐயாவும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஸோ அதான் கடைசி நடந்தது. அந்த மாதிரி அவரோட இருந்த லைஃப் பார்த்திங்கன்னா அவர் மறக்க முடியாத மிகப்பெரிய, அது சொல்லவே முடியாது அந்த மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ இந்த அப்புறம் நான் ஒரு 1.5 years லீவ்லேயே இருந்தேன். ஒன்று எனக்கு மைண்டு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி சிரமப்பட்டேன். ஆமாம், தட் இஸ் ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பற்றி இன்னும் பல விஷயங்கள் யார் சொன்னாலுமே நம்ம வந்து கேட்குறக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் வந்து மண்ணை விட்டு மறைஞ்சாலும் நம்ம மனசை விட்டு மறையல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவர் கூட நிறைய நல்ல நினைவுகள் இருக்குது. அது எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வர்ம கலையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.